வணக்கம். ஈரோடு ஆறுமுகம், சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில விளக்கங்களையும் கருத்துக்களையும் கூற விரும்புகிறேன். கேளுங்கள். ஓம் நமச்சிவாயா. அதாவது சோழி பிரசனத்திலிருந்து உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் முதல் இந்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் யூடியூப்பில் நன்கு ஆராய்ந்து பார்த்தால்தான் தெரியும். அது எப்படி என்று சொன்னால், நான் இந்த ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுது, ஆங்கில வருடம் பிறக்கும் பொழுது, இந்த 26 ஆக்ரோஷமாக பிறக்கிறது. உலகத்தில் என்ன நடக்க போறதே தெரியாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரியாது, எனக்கு வாக்குஸ்தானத்தில் வந்தது. அந்த ஜனவரி மாதம் பேசினதை நீங்க எடுத்து பார்த்தால் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஜனவரி மாச பலனை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜனவரியுடைய புத்தாண்டு இந்த ஆண்டு 26 ஓடுவது கடினம். உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. அப்படி என்று உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சோழி பார்க்கும் சோதிடர் ஆங்கில வகுப்பு பண்ற பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்புறம் உலகத்தில் உள்ள அனைத்து சமுதாயத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். அதே போல் சனி பயிற்சி சொல்லும் பொழுதும் உலகத்தில் சில தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியிருந்தேன். சொல்லி முடிந்து 24 ஹவர்ஸ் வரை ஒரு முக்கியமான மத தலைவரை காலி பண்ணி விட்டார்கள். இன்னும் சில தலைவர்களுக்கு டைம் சரியில்லை. இருந்தாலும் உலகத்தில் இருக்க மக்கள் பயப்பட வேண்டியதில்லை. நான் தமிழ்நாட்டில் ஜோதிடம் சொன்னாலும், இந்தியாவில் நாம் இருந்தாலும் உலக மக்களுடைய ஆதரவு நமக்கு தேவை. உலகத்தில் இருக்கிற மக்கள் ஆதரவா நன்றாக இருந்தால்தான் இந்த தமிழ்நாடுல பட்டி கிராமம் எல்லாமே நன்றாக இருக்கும். தெரிந்து கொள்ளுங்கள். அங்கிருந்து ஒரு பொருள் வர வேண்டும், இங்கிருந்து ஒரு பொருள் போக வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஜோதிடராக இருந்து நான் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி கருத்துக்களையும் எடுத்து கூறினால்தான் நீங்களும் இதை புரிந்து கொள்வீர்கள். எதிர்கருத்தா 2ஆம் இடத்துல சனி இருக்குது, 6ஆம் இடத்துல சனிக்கு, அந்த கோவிலுக்கு போய் இந்த கோவில் இதே சொல்லிக் கொண்டு சொல்லி சரிச்சு போச்சு. இது அப்புறம் இது முக்கியமான விஷயம். ஒரு ஜோதிடர் சொல்கிறார் என்று நீங்க ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக கேளுங்கள். நமது நாட்டில், இந்தியாவிலே, நம்ம இந்தியா திருநாட்டில் எந்த விதமான கஷ்டமும் வராது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உப்புமும் சொல்லியிருக்கிறேன், வராது. இதுக்கு தேதியை குறித்து கொடுத்திருக்கிறேன். மார்ச் 31 சொல்லிட்டு ஏப்ரல் 10 வரைக்கும் கொடுத்திருக்கேன். ஜோடியை பார்க்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொண்டு இருக்கிறது. எக்காந்து கொண்டு நம்ம இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விலை, பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு வராது என்று சூடி ஏற்கனவே சொன்னதுனாலதான் நான் அடித்து சொல்லியிருக்கிறேன். அது எப்படி என்று எனக்கு தெரியாது, இன்னும் சொல்லுகிறேன். எந்த விதமா தந்து தலையின்றி நமக்கு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சிலிண்டரோ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வராது. என்னுடைய சோழி 108 சோழியில் விளக்கம் கொடுத்து விட்டது. அது எந்த மொழியிலிருந்து வரும், எந்த நாட்டிலிருந்து வரும் என்பதை அதிகாரிகளுக்கு தெரியும், உயர் பதவிகளுக்கு தெரியும், எனக்கு கிரகத்து மூலமா தெரியும். அதனால் மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் பொருளாதாரத்தில் சில மந்தங்கள் இருக்கிறது.
ஆபரணம் தங்கத்தின் விலை ஏற்றம் கண்டு கொண்டிருக்கிறது. ஏறும்பொழுது 20,000 ஏறுது, இறங்கும்போது 1000 இறங்குது. இறக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது, ஏற்றத்துக்கு ஏற்றிடுறார்கள். அதனால சொல்லுகிறேன், இன்னும் 6 மாசத்துக்கு இந்தியாவில் இருக்கும் மக்கள், தமிழகத்தில் இருக்கும் மக்கள் நகை வாங்குவதை தற்காலிகம் நிறுத்திக் கொள்ளும் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த சண்டையா வராது முன்னே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு ஜோதிடர் பொதுப்படையா சொல்வது அரிது, அது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இல்லை வேற யாராவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. அதே போல் நமது நாட்டில் ஜோதிடத்தை பற்றி தான் சொல்கிறேன். அது சில நம்ம நாட்டை பற்றி பேச வேண்டிய கடமை இந்த நாட்டில் பிறந்தவன் என்பதற்காக சொல்கிறேன். அதாவது எதற்கேற்றாலும் அரசாங்கத்தை குறை சொல்லிக் கொண்டு அடுத்த எதிர்கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் அரசாங்கத்தை குறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வருகின்ற மாதங்களில் தேர்தல் வருகிறது. குறை சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வரலாம் என்று நினைக்கிறார்கள். வாருங்கள், மக்கள் ஓட்டு போட்டால் நீ வெற்றி வாங்கி சூடி ஆசனத்தில் உட்காருங்கள், முதல் பிரதமர் ஆகுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. எதற்காக குறை சொல்லுவீர்கள்? என்ன குறை இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிந்து சொல்கிறேன், இந்த சோழியா சொல்கிறேன், மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, அதை தெரிந்து கொள்ளுங்கள். காலை உணவு திட்டம் உலக அளவில் பரவி கொண்டிருக்கிறது என்று மறந்து விடாதீர்கள். சாதாரண திட்டம் இல்லை. நான் அரசியல் பேசவில்லை. இருந்தாலும் காலை உணவு சாப்பிட போகும்போது பெண்களை பார்க்கும் பொழுது கண்ணில் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த உணவு சாதாரண உணவு அல்ல. ஒரு இடத்தில் ஹோட்டலில் நன்றாக சமைத்து காலை வெண்பொங்கல், அடுத்த நாள் பொங்கல், அடுத்த நாள் கிச்சிடி, அடுத்த நாள் சேமியோ, வகை வகையாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அரசாங்கம். இதை மேலை நாடு ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, குஜராத், கர்நாடகா, பஞ்சாப் எல்லா மாநிலம் பார்த்து கொண்டு வியப்படைந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்கள் எதிர்கட்சி இருப்பவர்கள் தேவையில்லாமல் ஊழல் அது இதுன்னு திசை மாற்றிக் கொண்டிருக்கிற பொதுமக்களை, எங்கு ஊழல் நடக்காத இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்த்தாலும் காவல்துறையை குறை சொல்லுகிறீர்கள். காவல்கள் மனிதர்கள் தான் உங்களை போல். பாவம், இந்த மாசம் ஜனவரியிலிருந்து இன்னைக்கு 12ஆம் தேதி வரைக்கும் எந்த காவல்துறை அதிகாரி லீவு கொடுத்துருக்கிறீங்களா? இத்தனை தலைவர் வந்துட்டு போனா ஒரு மாநிலத்துக்கு காவல்துறை எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒரு மாநிலத்தில் ஒரு ஆய்வு இருக்கிறது. மத்தியில் இருந்து வருகிறார்கள், மாநிலத்தில் வருகிறார்கள், இங்க லோக்கல்ல சுத்தி முத்தி இப்ப பண்டிகை விழாக்காலங்கள், இதை புரிந்து கொண்டு எல்லாம் செய்ய வேண்டும். அது கிடையாது. அங்கே நடந்து விட்டு இங்க நடந்து காவல்துறை சரியில்லை, நீங்க வந்தாமல் செய்து விடுவீங்களா? அதனால் இதை நான் பேசக்கூடாது. இருந்தாலும் மனசு கேட்கவில்லை. எனக்கு காவல்துறை அதிகாரிகள் பாவம், அதனால் பேசுகிறேன். அரசியலுக்கு எனக்கும் சம்மதம் இல்லை. அரசியலுக்கு எனக்கும் சம்மதம் இல்லை. ஏன் என்றால் பக்கத்து மாநிலத்தில் பான்பராக்கு விற்கிறது, பக்கத்து மாநிலத்தில் மதுவிலக்கு விற்கிறது. எல்லா இந்தியா போற வியாபாரம் நடந்து கொண்டு நம்ம நாட்டில் நடக்குது. நீங்க தனியாக அரசியல் அதுக்காக பண்ணுகிறீர்கள். அதனால் சொல்கிறேன், அதை விட்டு விடுங்கள். நான் ஜோதிடத்துக்கு வந்து விடுகிறேன். ஏன் என்றால் இதை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஜோதிடர் அரசியல் பேசுகிறார் என்பார்கள். அது புரிந்தவர்கள் புரியட்டும், புரியாதவர்கள் இருக்கட்டும். நான் நாளை பங்குனி மாசத்தினுடைய பலனை விரிவாக சொல்லுவேன். 12 ராசிக்கும் பங்குனி மாசத்தில் என்ன பலன் இருக்கிறது என்று உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுவேன். நீங்கள் சோதி பார்க்க வருவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள்.
7 மணி முதல் 12 மணி வரை சோழி பார்க்க வேண்டும் என்று சோழி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதேபோல் திருமணத்திற்கு தடையாக இருப்பவர்கள் கிரகம் சரியில்லை, நேரம் சரியில்லை என்று எண்ணாதீர்கள். வாருங்கள், சோழி போடுங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் சொல்வதை கேளுங்கள், திருமண தடை நீங்கும். அதுக்காக 19 வயசு உள்ளவர் வராதீர்கள். 27 வயசுக்கு மேல் உள்ளவர்கள் வார்கள். 35 வயதுக்கு உள்ள அதுக்கு 50 வயசு உள்ளவர்கள் வராதீர்கள். அது நடத்த முடியாது, அவருக்கு அவ்வளவுதான். அதே போல் சனி பயிற்சி நடந்திருக்கிறது. சனி பகவான் சில ராசிகளை வலம் பண்ணுகிறார் என்று ஜோதிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சனி யாரையும் வலம் பண்ண மாட்டார். நேர்மையானவர், வாக்கு தவறாதவர், நீதி விதிக்கு சமம். யாரு? சனி பகவான், நீதி அரசர். சனிக்கு பிடிக்காததை தவறு செய்தால் தண்டித்து விடுவார், எந்த ராசியா இருந்தாலும் சரி. அதே போல் மேச ராசியை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஜோதிடர்கள் என்னை கேட்டாலும் சரி, 7.5 சனியிலேயே உட்கார்ந்திருந்தாலும் சரி, மேச ராசிக்கு சனி பகவான் ஆபத்தை கொடுக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது ஏன் என்று ஜோதிடத்தில் கேளுங்கள். அதை நான் சொல்வதை விட, ஏன் என்றால் மேச ராசி என்பது சூரியனுக்கு உகந்த ராசி, பஞ்சாங்கத்தில் முதல் ராசி. ஆகவே மேசராசிக்காரர் 7 செய்திகளை ஆட்டி படைக்குது என்று சொன்னால், அது படைத்தாலும் உயிருக்கு ஆபத்து கொடுக்க மாட்டார். இன்னைக்கு எழுதி கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் மேசராசிக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார், அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் மீன ராசிக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். ஏன் சொல்கிறேன் என்றால், பஞ்சாங்கத்தில் முதல் ராசி மேசம், பஞ்சாங்கத்தின் கடைசி ராசி மீனம். அந்த முதல் ராசி என்பது உலகத்தில் உள்ள அனைத்து மேசராசிக்கும், உலகத்தில் பஞ்சாங்கம் உருவானதுக்கும் அந்த மேசராசி தான். மேசராசி என்பது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடும் போது அர்த்தம். அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் மேலுக்கு கட்டடம் ஏறும். இதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி எந்திரிச்சு வரும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லை என்றால் எந்த ராசியுமே ஒழுங்கா வேலை செய்யாது. ஆகவே மேச ராசியில் கடவுள் சுழிச்சு விட்டுத்தான் அடுத்த ராசிக்கு வருவார். அங்கே உணவு அடுத்த ராசிக்கு வருவார். அந்த வீட்டை புகுந்து பார்த்துட்டு தான் அடுத்த ராசிக்கு வருவார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். மேசம் என்பது தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ என்று சொல்கிறோங்களோ, அதே போல் பஞ்சாங்கத்தில் முதல் ராசி, சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசி. அது சில தவறுகளை எல்லாம் நீங்க ஜோதிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. நான் சோடி மூலமாக சொல்லுகிறேன். என்னை விட வயிறில் முதிர்ந்தவர்கள் மகான்களை கேளுங்கள். மேசராசிக்கு சனி பகவான் பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதாவது கொடுப்பார், வதி பண்ண மாட்டார். அதுக்காக ஜாலியா இருக்க வேண்டியது. ஆனா இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் அவர்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். முக்கியம் அதுதான். எந்த தெய்வம், நீங்க திருநள்ளாறு சென்று வந்தாலும் சரி, ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் சரி, கும்பகோணம் சென்று வந்தாலும் சரி, காசிக்கு சென்று வந்தாலும் சரி, எங்க சென்று வந்தாலும் பலன் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு பலன் வேண்டும் என்றால் குலதெய்வம் தான். குலதெய்வத்துக்கிட்ட பலன் வாங்கி கொண்டுதான்
நீங்க இப்ப நான் சொன்ன ஊருக்கெல்லாம் நீங்க செல்ல வேண்டும். குலதெய்வத்தை மறந்து விட்டு நீங்கள் காசிக்கு போறது ராமேஸ்வரம் வேஸ்ட். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், தாய் தகப்பனை எவன் ஒருவன் வணங்குகிறானோ அவன் உலகத்தில் அனைத்துமே அடைந்து விடுவான். அதை பின்னே தெரிந்து கொள்ளுங்கள். யார் ஒருவன் குலதெய்வத்தை வணங்குகிறானோ அவனுக்கு அல்லாம மோசம் கிடைக்கும். தாய் தகப்பனை யார் வணங்குகிறானோ அவனுக்கு முழு சக்தியும் கிடைக்கும். அதுதான் முக்கியம். அதே போல் நான் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் வேலி மருத்துவமனை அருகில் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய ஐடி நம்பர் தெரியாதவர்கள் ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்றால் உங்கள் ஐடி ஓப்பன் ஆகும். சிலர் கேட்டுக்கொண்டிருந்து இருக்கிறார்கள், அதான் சொல்கிறேன். அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சோழி மூலமாக தீர்த்து வைத்து நல்லபடியாக பலனை நீங்க அறிந்து கொள்ளலாம். என்னுடைய நேரம் 7 to 12. அதை மறந்து விடாதீர்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.